என் அன்புக்குரியவர்களே, நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட வாழ்த்துகின்றேன். ஒரு புதிய மாதத்தை துவங்கி தேவன் கிருபையாய் நம்மை நடத்தி கொண்டு வருகின்றார். இந்த மாதம் தேவன் எல்லா யுத்தங்களையும் ஓய பண்ணி சமாதானத்தை தருவேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் தர விரும்புகிற அந்த மீட்பின் ஆசீர்வாதங்களை இந்த மாதம் எல்லாம் தியானிக்க போகிறோம். இன்றைக்கும் ஒரு வேத வசனத்தை வாசிக்க விரும்புகிறேன். ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 48ஆம் அதிகாரம் 6வது வசனம். இது முதல் புதியவைகளானவைகளையும் நீ அறியாத மறைபொருளானவைகளையும் உனக்கு தெரிவிக்கிறேன். ஆண்டவர் சொல்லுகிறார், இது முதல் புதியவைகளானவைகளையும் நீ அறியாத மறைபொருளானவைகளையும் நான் உனக்கு தெரிவிக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த தேவனுடைய வார்த்தையை நீங்கள் அப்படியே விசுவாசிக்க வேண்டும். பழையவைகள் எல்லாம் ஓய்ந்து விட்டன, பழையவைகள் எல்லாம் ஒளிந்து விட்டன, யுத்தங்கள் முடிந்து விட்டன. ஆண்டவர் புதிய காரியங்களை உங்கள் வாழ்க்கையில் செய்ய போகிறாராம். நீ அறியாத மறைபொருளானவைகளை உனக்கு தெரிவிக்கிறேன். அப்படி என்றால் இந்த மாதத்தில் நீங்கள் ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்து, ஆண்டவரே புதிய காரியங்கள் என்ன செய்ய போகிறீர், மறைபொருளானவைகளை எதை எனக்கு சொல்லித்தர போகிறீர் என்று காத்திருக்கும் பொழுது ஆண்டவர் புதியவைகளை உங்கள் வாழ்க்கையிலே செய்வாராம். அடுத்த வசனத்தை வாசிக்கிறேன். அவைகள் ஆதி முதற்கொண்டு அல்ல, இப்பொழுதே உண்டாக்கப்பட்டன. இதோ அவைகளை அறிவேன் என்று நீ சொல்லாதபடிக்கு இந்நாட்களுக்கு முன்னே நீ அவைகளை கேள்விப்படவும் இல்லை. அதன் பொருள் என்ன? இதை குறித்து நீ கேள்விப்படவே இல்லை. கேள்விப்படாத புதிய காரியங்களை, நீ அறியாத புதிய காரியங்களை, நீ கண்டிராத புதிய காரியங்களை, கேட்டிராத புதிய காரியங்களை உன் வாழ்க்கையில் செய்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். விசுவாசிக்கிறீர்களா? ரெஸ்டரேஷன், மீட்பு என்பது புதிதான காரியங்களை செய்ய தேவன் கொண்டுள்ள திட்டத்திற்கு பெயர்தான் மீட்பு அல்லது ரெஸ்டரேஷன் என்று. இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களுக்கு அப்படி செய்வார். புதிய காரியங்கள், நீங்கள் கேளாத அறியாத காரியங்களை நிச்சயமாய் உங்கள் வாழ்க்கையில் செய்வார். கர்த்தரை நம்புங்கள். உங்களுக்காய் ஜெபிக்க விரும்புகிறேன். ஜீவனுள்ள தேவனே, உன்னதமான ஆண்டவரே, நாங்கள் கேள்விப்பட்டிராத புதிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில் செய்வேன் என்று வாக்கு பண்ணியிருக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. உங்கள் பிள்ளைகள் வாழ்க்கையில் இது முதல் அவர்கள் அறிந்திராத புதிய காரியங்களையும் மறைபொருளானவைகளையும் தெரியப்படுத்தி அவர்களுக்காக புதிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேனப்பா. உம்முடைய கிருபையின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறேன். ஆசீர்வதிங்க ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். பிரியமானவர்களே, ஆண்டவர் உங்களுக்கு புதிய காரியங்கள், மறைபொருளானவைகளை வெளிப்படுத்துவார், வெளிப்படுத்தி செய்வார். இந்த நம்பிக்கையோடு இந்த நாளை துவங்குங்கள். இந்த நாள் ஒரு வெற்றியின் நாள். God bless you.